திருச்சி மாவட்டம் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் வருகிற சட்டமன்ற தேர்தல் 2026 ஒவ்வொரு கட்சியிலும் அந்த தொகுதி மக்களிடையே எதிர்பார்க்கப்படும் வேட்பாளர்கள் யார், அவர்களின் பின்னணி என்ன என்பதை தற்பொழுது பார்க்கலாம். திமுகவில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலவாரிய உறுப்பினரும் திமுக திருச்சி தெற்கு மாவட்ட அவைத்தலைவராக செயல்பட்டு வரும் பண்ணப்பட்டி கோவிந்தராஜன் இம்முறை வேட்பாளராக அறிவிக்க வாய்ப்பிருப்பதாக அவரின் ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். மணப்பாறை ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவராக பதவி வகித்த அமிர்தவள்ளி ராமசாமியும் திருச்சி தெற்கு மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளராக பதவி வகிக்கும் வழக்கறிஞர் கிருஷ்ணகோபாலும் வேட்பாளர் பட்டியலில் இருப்பதாக கூறப்படுகிறது. முன்னாள் மாவட்ட கவுன்சிலராக பதவி வகித்த பாலசுப்ரமணியன், முன்னாள் மருங்காபுரி ஒன்றிய கவுன்சிலராக பதவி வகித்த கீதா ராஜா காவேரி மணியன், மணப்பாறை நகர்மன்ற தலைவராக பதவி வகித்து வரும் கீதா மைக்கேல் ராஜ் ஆகியோரில் ஒருவர் தேர்வு செய்யப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் பொன்னம்பட்டி பேரூர் கழக செயலாளராக இருந்து வரும் மும்பை நாகராஜ், திமுக மருத்துவ அணி துணைத் தலைவர் டாக்டர் முகமது ஹக்கீம், திருச்சி தெற்கு மாவட்ட தொழிலாளர் அணி அமைப்பாளர் வழக்கறிஞர் எஸ் வெங்கடேஸ்வரன் ஆகியோரில் ஒருவர் தேர்வு செய்யப்படலாம் என அவர்களது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். அதிமுகவில் முன்னாள் மக்களவை உறுப்பினரும் தற்போதைய அதிமுக திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளருமான பா. குமார், மணப்பாறை தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ சந்திரசேகர், மணப்பாறை தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ சின்னசாமி, அதிமுக மாநில மருத்துவர் அணி துணை செயலாளர் மருத்துவர் விஜயகுமார், திருச்சி மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் வழக்கறிஞர் முருகன் ஆகியோரில் ஒருவர் தேர்வு செய்யப்படலாம் என கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை 30 ஆண்டுகளாக கட்சி பணியாற்றி வரும் மாநில செயலாளரான வையம்பட்டி ரமேஷ்குமார், காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர், பொது செயலாளர் என பதவிகளை வகித்து தற்பொழுது மணப்பாறை நகர தலைவராக பதவி வகித்து வரும் முருகேசன், காங்கிரஸ் கமிட்டியில் 40 ஆண்டுகளாக செயலாற்றி வரும் திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளரான வீரபாண்டியன், மருங்காபுரி வட்டார தலைவராக இருந்து வரும் தமிழரசன் ஆகியோரில் ஒருவர் போட்டியிடுவார் என அவர்களது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். பாஜகவில் மாநில இணை பொருளாளர் சிவசுப்பிரமணியன், மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில் தீபக், திருச்சி புறநகர் மாவட்ட பொதுச் செயலாளர் பொன்வேல், கூட்டுறவு பிரிவு மாநில செயலாளர் சுரேஷ் உள்ளிட்டோரில் ஒருவர் தேர்வு செய்யப்படலாம் என கட்சி வட்டாரத்தில் பேசப்படுகிறது. தாவேகாவில் விஜய் ரசிகராக இருந்து தற்பொழுது திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளராக பதவி வகித்து வரும் கதிரவன், மணப்பாறை நகரமன்ற உறுப்பினராக உள்ள செல்வா, கடந்த 21 ஆண்டுகளாக விஜய் ரசிகராக இருந்து தற்பொழுது திருச்சி தெற்கு மாவட்ட இணை செயலாளராக பதவி வகித்து வரும் தினேஷ் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராகலாம் என அவர்களது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். நாம் தமிழர் கட்சியில் மாநில கொள்கை பரப்பு செயலாளராக பதவி வகித்து வரும் வழக்கறிஞர் அருணகிரிக்கு வாய்ப்பிருப்பதாக கட்சியினர் கூறுகின்றனர். தேமுதிக சார்பில் திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் ஆர். பாரதிதாசன், கட்சியின் மாநில விவசாய அணி துணை செயலாளராக பதவி வகித்து வரும் டி.ஆர். சரவணன், மாநில தொழிற்சங்க பேரவை சட்ட ஆலோசகர் வக்கீல் முல்லை சந்திரசேகர் ஆகியோரில் ஒருவர் தேர்வு செய்யப்படலாம் என ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர்.